அனைவருக்கும் வணக்கம். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் 10th மதிப்பெண்கள் இன்று அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த 10th மதிப்பெண்களை பொறுத்தவரை நமது பள்ளி மாணவ மாணவியர்கள் அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். முதல் மதிப்பெண் 500க்கு 497 மதிப்பெண்களை இரு மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். 96 மதிப்பெண்களும் 2 மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். 95 2 மாணவ மாணவர்கள். இது மாதிரி தொடர்ந்து கடைசி வரை ஒவ்வொரு மதிப்பெண்ணிலும் 4 பேர் 5 பேர் என்ற வகையில் மிகச் சிறப்பான மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். இந்த மதிப்பெண் பெறுவதற்கு மூல காரணமாக இருந்த 10th ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்சார்ஜ் ஆசிரியருக்கும் பள்ளியின் முதல்வருக்கும் எனது நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவங்க பெற்றோர்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தனால இவ்வளோ மதிப்பெண் வாங்க முடியுது. அவர்களுக்கு நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் டவுன் எல்லா இடத்துலையுமே ஸ்டேட் மார்க் நிறையா வாங்கியிருக்கிறோம். மாவட்ட அளவில் நிறையா வாங்கியிருக்கிறோம். மெட்ரிக், சிபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே நிறைய மதிப்பெண் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி மெடிசன்ஸ் நீட்டில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 30 பசங்க நம்மகிட்ட இருந்து போன வருஷம் மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 12th முடித்து டைரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே போயிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஐஐடியில் ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க.
அனைவருக்கும் வணக்கம். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் 10th மதிப்பெண்கள் இன்று அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த 10th மதிப்பெண்களை பொறுத்தவரை நமது பள்ளி மாணவ மாணவியர்கள் அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். முதல் மதிப்பெண் 500க்கு 497 மதிப்பெண்களை இரு மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். 96 மதிப்பெண்களும் 2 மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். 95 2 மாணவ மாணவர்கள். இது மாதிரி தொடர்ந்து கடைசி வரை ஒவ்வொரு மதிப்பெண்ணிலும் 4 பேர் 5 பேர் என்ற வகையில் மிகச் சிறப்பான மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். இந்த மதிப்பெண் பெறுவதற்கு மூல காரணமாக இருந்த 10th ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்சார்ஜ் ஆசிரியருக்கும் பள்ளியின் முதல்வருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவங்க பெற்றோர்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தனால இவ்வளோ மதிப்பெண் வாங்க முடியுது. அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் டவுன் எல்லா இடத்துலையுமே ஸ்டேட் மார்க் நிறையா வாங்கியிருக்கிறோம். மாவட்ட அளவில் நிறையா வாங்கியிருக்கிறோம். மெட்ரிக், சிபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே நிறைய மதிப்பெண் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி மெடிசன்ஸ் நீட்டில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 30 பசங்க நம்மக்கிட்ட இருந்து போன வருஷம் மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 12th முடித்து டைரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே போயிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஐஐடியில் ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயம் எப்படி போயிட்டுருக்குது, ஏன் இந்த குழந்தைகள்லாம் தவறு செய்ய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சமுதாய சூழ்நிலை மிக மிக மோசமாக இருக்குது. அந்த இடத்துல பள்ளியினால் மட்டும்தான், பள்ளி கல்வி பருவத்தில் மட்டும்தான் இந்த குழந்தைகளை நல்ல மனுஷனாக கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.